திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பள்ளி மாணவியை உரிய பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிடாமல் 3 கிலோமீட்டர் தொலைவில் இறக்கிவிட்ட அரசு பேருந்து நடத்துனரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 8ஆம் வகுப்பு மாணவி சிறப்பு வகுப்பு முடிந்து வீடு திரும்பும் போது தேர்ப்பட்டி பிரிவில் இறங்க வேண்டுமென கூறியுள்ளார். ஆனால் பேருந்து அங்கு நிற்காது என கூறி ஒட்டன்சத்திரம் சாலை பிரிவு அருகே இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவி புத்தக பையுடன் தனியாக நடந்து வந்துள்ளார். இதனை கண்டித்து பெண்கள் உட்பட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் தாராபுரம் பழனி சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவிச்சுக்கிறீங்க அப்படின்னு நாங்க எத்தனை தடவை சொல்லி அப்படி நான் ரகலை கட்டி ஏறி வந்தா மணக்கடவுள் இறக்கி விடுறாங்க, இல்லைன்னா தள்ளி காலேஜ் இறக்கி விடுறாங்க. கேட்டாங்க இப்படி எல்லா பஸ்ஸும் நிக்குதுன்னு சொல்றீங்க, இப்படி பண்றீங்க, நாங்க என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா சொல்றவனுக்கு என்ன வலிக்குது, ஆபீஸ்காரன் சொல்றவனுக்கு என்ன வலிக்குது, போலீஸ்காரன் சொல்றவனுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க போராடி இதே மணக்கடவுள் போய் இறங்கி நடந்து வந்திருக்கிறோம். நல்ல காலத்துல நடக்கி வந்திருக்கிறோம். எங்களுக்கு மக்களுக்கு எந்த ஒரு இதுவுமே அவங்க பேசவே இல்லைங்க. பூராமே பஸ் டிரைவரும் கண்டக்டர் மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் இதுக்கு எதுவுமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. எதனால பேச மாட்டேங்கிறாங்க? அது மாதிரி கேட்டோம்னா எல்லாத்தையும் போட்டு ரிமாண்ட் பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. இது எதுக்குங்க எங்களுக்கு? இது மக்களுக்கு என்ன நல்லா செஞ்சிருக்காங்க? போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாங்க? எங்களுக்கு மக்கள் நல்லா செஞ்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப மக்களுக்கு தான் இவங்க நிக்கணும். அப்ப கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு மட்டும் தான் இவங்க நிக்கிறாங்க. போலீஸ்காரங்க யாரும் சொல்லி அவங்க வந்துட்டாங்க. இப்ப அவங்க வந்து நின்று போட்டு எங்களை மட்டும் தான் ஓட்டி துரத்துறாங்களா தவிர பஸ் டிரைவருங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க. பிள்ளையும் வீட்டுக்கு வரலீங்க. மணக்கடை வரல வந்திருக்கேன் பஸ். மணக்கடை வரல வந்து அப்படியே திருப்பிட்டு இருக்காங்க.